This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இன்றைக்கு ஒரு சோதனையான கட்டத்தில் நம்முடைய கட்சி இருப்பதாக தொலைக்காட்சி சகோதரர்கள், பத்திரிகை நிருபர்கள் பல்வேறு விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய எடப்பாடியாருக்கு எதிரணிகளை சேர்ந்து அங்கே பணியாற்றுவதால் என்னை 4 சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் நியமித்து நான் பார்த்த வேடசந்தூர், ஒட்டச்சத்திரம், பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அன்பு தம்பி டாக்டர் பரம்ஸ் அவர்களையும் மாண்புமிகு நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நியமித்ததன் காரணமாக உங்களை எல்லாம் தொலைபேசி வாயிலாக நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டு எடப்பாடியாருக்கு ஆதரவு தருகிறோம் என்று நீங்கள் கைப்பட எழுதி கொடுத்தது. பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு கையெழுத்து போட்டது. அப்புறம் எங்களுக்கு கேட்டாங்க, கையெழுத்து போட்டு, அதனால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனவே அதை நான் கையெழுத்து போட்டதை மறுக்கிறேன். நான் என்னுடைய முழு ஆதரவை மாண்புமிகு எடப்பாடி ஐயாவுக்கு தருகிறேன். அத்தனை பேரும் எழுதி கொடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு பலம் வரும். இல்லைன்னா ஐயோ அப்படி போயிட்டுமா இப்படி போயிட்டு நடப்பாங்க. அதனால அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் கடைசியில் பேசும்போது அதெல்லாம் சொல்றேன். இப்போ தொகுதிக்கு 2-3 பேர் அவங்க கருத்துக்களை சொல்லட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே அருமை அண்ணன் முன்னாள் பேரூர் கழகத்தின் செயலாளர், முன்னாள் அந்த பேரூருடைய தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன், நம்ம எல்லாத்துக்கும் மூத்தவர், எனக்கே மூத்தவர் அண்ணன் தண்டபாணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய அவைத்தலைவர் எங்களுக்கு திண்டுக்கல்லுக்கு இருந்தவர் கரூர் மக வீட்டுக்கு போயிட்டார் ஞாயிற்றுக்கிழமை. அவருக்கு தகவல் லேட்டாக கிடைச்சதுனால வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இருந்த ஏற்கனவே அவைத்தலைவர் அண்ணன் கே குப்புசாமி அவர்கள் பழனிக்கு போனதுனால நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் விரைவிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நல்ல ஒரு அவைத்தலைவரை நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தருவார்கள். அதற்குள்ளாக தற்காலிக அவைத்தலைவராக அருமை தம்பி ராமராஜ் அவர்களை இங்கே நான் முன்மொழிகிறேன், நான் வலியுறுத்துகின்றேன். எனவே 2 பேரும் சீனியர்கள். ஒருத்தர் தம்பி உதயகுமார் எம்பி, உங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா நிலக்கோட்டை எம்எல்ஏ, அவங்க உங்களுக்கு தெரியும், தேன்மொழி. அவங்க இங்கே சகோதரி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வத்தலக்குண்டை சேர்ந்த வளர்மதி அவர்கள், நம்முடைய திண்டுக்கல்லுடைய மாவட்ட செயலாளர் சகோதரி மரியாதைக்குரிய ஜெயலட்சுமி அவர்கள், நம்முடைய கட்சியின் மாவட்ட இணை செயலாளர் அன்பு சகோதரி திராவிட டாக்டர் ராஜசேகரன் அவர்கள், மாவட்ட கலெக்டர் நாகராணி, நிலக்கோட்டை பொதுக்குழு உறுப்பினர் ரேவதி தங்கப்பாண்டியன் அவர்கள், ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் பேபி அவர்கள், மாவட்ட இணைச் செயலாளர் மகளிர் அணி இணைச் செயலாளர் எனவே இங்கே வருகை புரிந்த உங்களை அத்தனை பேரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று, ஓபனிங் பேட்ஸ்மேனாக டெண்டுல்கராக, வயதிலே குறைவாக இருந்த டெண்டுல்கரை போல வயதில் மூத்தவரான அண்ணன் தண்டபாணி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அருள் கூர்ந்து வெளியில் இருந்தால் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தீர்மானம் போட்டு தகவல் தரோம். எந்த ரகசியமுள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. போட்டோ எடுத்துங்கப்பா, போட்டோ எடுத்துங்க.
போட்டோ எடுத்துக்கிட்டியா? எங்கப்பா இவன் எங்க இந்த ராமச்சந்திரன்லாம் வரலையா? சரி எழுதிக்கப்பா, எடுத்துக்கப்பா. எடுத்துக்கிட்டியாப்பா? தினகரன் தானே நீங்க? பாத்தீங்களா ராஜ மரியாதை தினகரன் பத்திரிக்கை உடனே எடுக்கிறேன். சரி குட்டி இப்பதான் வரியா? சரி சும்மா இதையா கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பதான் விட்டுக்கிறேன். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.